رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. الحمد لله حمدا طيبا مباركا، نشهد لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இறை நேசர்கள், நபிமார்கள் குர்ஆனிலே பல இடத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹுக்கு பிடித்தமான இறை நேசிகள் பெண்மணிகள் ஒரு 3 பேரை குர்ஆனை நமக்கு படிப்பினைக்காக வேண்டி கூறப்பட்டிருந்தாலும் பல இடத்திலே பல சஹாபி பெண்மணி அன்னை ஆயிஷா, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை பற்றியும் குறிப்பிடுகின்றான். இருப்பினும் கூட ஒரு 3 பேரை அல்லாஹ் ஒரு தொட்டு வைக்கின்றான். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதாக 8 வயதை நிரம்பக்கூடிய அல்லது 8லிருந்து ஒரு 11 வயதுக்குள்ளே நிரம்பக்கூடிய அந்த அம்மா இறைவனை தியானம் செய்வதற்காக வேண்டி வணங்குவதற்காக வேண்டி மெஹராபிலே அவர்கள் வணங்கி கொண்டிருந்த நேரத்திலே ஒரு சமயத்திலே நினையாத புறத்தில் இருந்து அந்த நேரத்திலே அந்த காலகட்டத்திலே கிடைக்காத சில உணவுகளை அல்லாஹ் தந்ததாக குர்ஆனில் கொள்கிறார். நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இது என்ன உணவு, இந்த காலத்திலே இந்த பழங்கள்லாம் கிடைக்காதே. கால இந்த அல்லாஹி ரிஸ்கா, இது அல்லாஹ்வின் புறத்தில் வந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் 120 வருடம் இருந்தார்கள். ஒரு இறை நேசிக்கு வந்த இடத்திலே நாம் கேட்டால் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஒரு நபி உணர்ந்தார். அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். ஹுனாலிக தஅ ஜக்கரியா ரப்பா கால ரப்பி ஹபிலி. குர்ஆனில் அல்லாஹ் பணிக்கின்றான். அந்த உயர்ந்தமான இடத்திலே நபியினா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று மெஹராபிலிருந்து கேட்ட அந்த இடத்திலே, அந்த கனி வர்க்கத்திலே, அந்த காலகட்டத்தை கிடைக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்பது வரலாறு. நாம் விளங்கி கொள்ள வேண்டியது, ஒரு இறை நேசி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மக்காமிலே இருந்து கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். இரண்டாவதாக அல்லாஹ் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நபியை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இந்த உலகம் உள்ளவரை அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இடத்திலே சையதுனா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனைவியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஃபிரௌனுடைய மனைவியை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா ஒருத்தர் இருந்தார்கள். அவர்களை பற்றி குறிப்பிட்ட இடத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியாக அவர்கள் இருக்கின்றார்கள். காரணம், ஒரு இறை நேசி அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் சங்கை செய்து மறுமையிலே அல்லாஹ் ஒரு நபி, அதுவும் அகிலத்தாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். மூன்றாவதாக சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணி, அந்த காலத்திலே தலாக்குக்கு பதிலாக இன்னொரு சட்டம் இருந்தது, லிஹார் என்று சட்டம். அந்த சட்டம் என்னன்னா, நீ தாய்க்கு ஒப்பானவள் என்று சொன்னால் தலாக்கு நிகழ்ந்துவிடும். அப்படி ஒரு விஷயத்திலே தன் கணவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி விட்டார். இப்போ தலாக்கு நிகழ்ந்து விட்டது. அந்த அம்மையார் புலம்புகின்றார், நல்ல கணவர், நல்லா பராமரிக்கிறது, ஒரு தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டனால நமக்கு தலாக்கு நிகழ்ந்து விட்டதே, இந்த தலாக்கு மறுபரிசீலனை செய்யப்பட்டு அதிலிருந்து விடுவி பெறலாம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வருகின்றார்கள். நாயகமே,
என் கணவர் இப்படி சொல்லிவிட்டார், எனக்கு தலாக்கு நிகழ்ந்து விட்டது, இதிலிருந்து மாற்று பரிகாரம் இருக்கிறதா என்பதை விசாரிக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு முடியாது, அல்லாஹ்வின் பொறுத்தவரை சட்டம் அதுதான் என்று என்ன செய்தார்கள், அந்த இதை முடித்து விட்டார்கள். நீண்ட நேரம் வீட்டிலே வாசலில் உட்கார்ந்திருக்கின்றார்கள். ஆயிஷா அம்மா வருகின்றார்கள். நபி சொல்ல பிறகு இங்கே உட்காரக்கூடாது, நீங்கள் வீட்டை விட்டு போகலாம்னு சொல்கின்ற நேரத்திலே சலபா ரலியல்லாஹு தஆலா என்ற அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்திலே முறைகின்றார்கள், யா அல்லாஹ், இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் எனக்கு இந்த சட்டத்தை மாற்றி கொடு என்று கேட்டார்கள். அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று சிறிது இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வருகின்றார்கள். அந்த பெண்மணி எங்கே என்பதாக, இப்போத்தான் நான் அனுப்பி வைத்தேன், அல்லாஹ் அவரிடத்தில் மறுபரிசீலனை செய்து சட்டத்தை என்ன செய்திருக்கிறான், மாற்றி தந்திருக்கின்றான். அவர்கள் அலைங்கள் சொல்லப்பட்டு சொன்னார்கள், கது சமி அல்லாஹ் கவுலல்லத்தி துஜாதிலுக்க ஃபீ ஸௌஜிஹா, அந்த பெண்மணியுடைய விஷயத்தை அல்லாஹ் செவிதாழ்த்தி விட்டான். அப்போ ஒரு இறைநேசுடைய சட்டத்தை பொருட்டை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், சட்டத்தையே மாற்றியிருக்கான் என்பது குர்ஆன் வணிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயத்தில் சொன்னார்கள், தன்னுடைய மகளை பார்த்து, நான் சொர்க்கத்திலே கண்டேன், உன்னை விட நீ சொர்க்கத்திலே தலைவி, நீ நுழைவதற்கு முன்னால் ஒரு பெண்மணி உள்ளே நுழைகின்றார், உனக்கு முந்தைய அந்த பெண்மணி நுழையிட்டாங்க. அப்போ அம்மாவை கேட்டார்கள், ஃபாத்திமா அம்மா, நாயகமே, அப்படி என்னை விட உள்ள நுழைகிறாங்கன்னா அந்த பெண்ணை எனக்கு காட்டி கொடுங்கள் என்பதாக சொல்கிறதுல நம்ம தெருவில் தான் இருக்காங்க அந்த பெண்ணு. இப்போ நான் போய் பார்த்துட்டு வரவா, நீ போய் பார்த்துட்டு வா. போகிறார்கள், கதவை தட்டுகின்றார்கள். யார் வந்திருக்கிறார் என்பதாக உள்ளேருந்து கேட்கப்படுகிறது. உள்ளேருந்து அந்த அம்மா சொல்லுது, நான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்திருக்கின்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள். கதவை தொடங்கள் சொல்கின்ற இடத்துல அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய கணவர் அனுமதிக்கவில்லை, எனவே நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, என் கணவர்கிட்ட கேட்குறேன், நாளைக்கு வருகின்ற நேரத்தில் அனுமதி கேட்டு வைக்கிறேன், கதவை திறக்குன்னு சொன்னாங்க. அம்மா அவங்க போயிட்டாங்க. மறுநாள் பேரார்வம் அதிகமாக வந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்து வருகின்றார்கள். இப்போ கதவை தட்டுகின்றார்கள். உலர்ந்து கேட்க, யார் வந்திருக்கா? நான் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கேட்டேன், என் கணவர்கிட்ட கூட 2 பேர் வந்திருக்காங்க, அனுமதி கேட்கல, போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அம்மா அவங்க அப்படியே வந்துட்டாங்க. இப்போ 3வது கேட்கின்ற இடத்துல கணவர் சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்காரங்க யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் கதவை திறங்க. இப்போ கதவு திறந்தாங்க. 3வது நாள் உள்ளே போனாங்க. அல்லாஹ்ட்ட தொழுகை நேரம் ஆச்சு, லொஹர் தொழுகை நேரம். தொழுது முடிஞ்சாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா நீண்ட நேரம் துவா செய்தார்கள். அந்த துவாவில், யா அல்லாஹ், எனது கணவருக்கு நீண்ட ஆயுளை கொடு, என் கணவருக்கு உடல் ராகத்தை கொடு, அவர்களுக்கு உடலுடைய எல்லா விஷயத்தையும் நீ போக்கி அவருக்கு நீண்ட ஹயாத்தை கொடு என்பதாக அந்த அம்மா துவா செய்தார்கள். விளங்கி கொள்ள வேண்டும், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தும் கூட, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர் வந்தும் கூட கதவை திறக்காமல் இருக்கன்னு சொன்னார். ஒரு கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள் அந்த பெண்மணி. அப்போ பெண்களாகிறவர்கள் கணவர் விஷயத்திலே மிகவும் கட்டுப்பட்டு பணிந்து நடக்க வேண்டும் என்பதை பணிக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நேசர்கள் மூலமாகவும், நபிமார்கள் குடும்பத்தின் மூலமாகவும், பெண்கள் மூலமாகவும் நமக்கு நிறைய செய்திகளை எத்தி வைக்கின்றார்கள். ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிந்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வல் ஆலி அஹ்லில் பைத்தி வஸல்லிம் வஸல்லி அலா ஜமீஇல் அன்பியா வல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.